மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். யாக்கோபு நிருபத்திலிருந்து தொடர்ச்சியாக அநேக சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு அவைகள் பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை யாக்கோபு 5வது அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். தயவு கூர்ந்து எங்களோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இந்த செய்திகள் யூடியூபில் அப்லோட் செய்யப்படுகிறது. நீங்கள் வசதியான நேரத்தில் செய்திகளை மீண்டுமாக கேட்கலாம். இப்போது நாம் வேத தியானத்திற்குள்ளாக கடந்து போகலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஆழ்த்துவத்திலே வித்தியாசங்கள் இருக்கலாம். அநேக நேரங்களிலே நமக்கு சில காரியங்கள் பிடித்திருக்கும், ஆனால் நம்மை சார்ந்தவருக்கு சில காரியங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். சில வண்ணங்கள் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும், ஆனால் அதே வண்ணம் மற்றவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கலாம். இவ்விதமான நிலையிலே நாம் வெவ்வேறு விதத்திலே வேறுபடுகிறோம். உணவு காரியங்களிலும் நாம் வேறுபடுகிறோம். நாம் விரும்புகிற சில காரியங்களிலும் வேறுபடுகிறோம். வேறுபாடுகள் நமக்குள்ளே இருந்தாலும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே தேவன் கருத்துள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். தேவன் அவ்விதமாக நம்மை அவருடைய சபையில் இணைத்திருக்கிறார். ஆக நாம் இணைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி முறையிடுகிற வழக்கம் நம்மிடத்தில் காணப்படுகிறது. நமக்கு பிடிக்காத காரியம் அவரிடத்தில் பார்க்கும்போது நாம் அவரை குறை சொல்ல நாம் முற்படுகிறோம். அவர்களுக்கு விரோதமாய் பேச முற்படுகிறோம். இந்த காரியங்களை குறித்தெல்லாம் சில காரியங்களை ஏற்கனவே நம்ம சிந்தித்திருக்கிறோம். இங்கே யாக்கோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அநேக நேரம் நாம் சொல்லுகிற சில காரியங்கள், அங்கே தீர்ப்பிடுகிற காரியங்கள், அவன் சரியில்லை, அவள் சரியில்லை, இந்த காரியம் சரியில்லை என்று சொல்லி தீர்ப்பிட்டு அவர்களை குறை சொல்லுகிற வழக்கத்திலே நாம் காணப்படுகிறோம். அநேக நேரம் நம்மை பிறர் குற்றப்படுத்தும் போது அந்த குற்றத்தை நாம் சரியாக பார்க்காமல் பிறரை நாம் குற்றம் சாட்டுவதிலே, அவர்களை குறை கூறுவதிலேயே நாம் நம்முடைய நாட்களை செலவிடுகிறோம். ஒருவர் விதமாக சொல்லுகிறார், அநேக நேரம் மற்றவர்களை நாம் சரியானபடி தீர்ப்பிடுகிறோம், ஆனால் நாம் நம்மை பற்றி சரியாக தீர்ப்பிடுவதில்லை. ஏனென்று சொன்னால் நம்மை குறித்து நாம் அதிகமாக யோசிப்பதில்லை. ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நியாயாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், நம்முடைய வாயிலே வருகிற பேச்சுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவன் ஒரு நாளிலே தீர்ப்பு செய்வது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். அவிசுவாசிகளை மட்டும் அவர் நியாய தீர்ப்பு செய்ய போவதில்லை. நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது தவறான காரியம் என்பதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை, அதில் தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம், இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அவ்விதமாக செய்ய வேண்டும்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
விசுவாசிகளாகிய நமக்கு பாவத்திற்குரிய தண்டனை இல்லை. ஆனால் நாம் செய்த கிரியைகளுக்கு அங்கே தீர்ப்பு உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் பிறரை குற்றப்படுத்தும் போது, பிறருக்கு தீர்ப்பு சொல்லும்போது நம்முடைய வார்த்தையிலே நாம் கவனமாக காணப்பட வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அங்கே வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை நாம் அடைய இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே நாம் செய்த கிரியைகளுக்குரிய விளைவுகளை சில நேரத்தில் நாம் சந்திக்கிறோம். அது உண்மை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் பிறரை குற்றப்படுத்தி பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பிறரை குற்றம் சாட்டுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு பிடிக்காதனால பிறரை நாம் தீர்ப்பிட நமக்கு உரிமை இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க, விரோதமாக காரியங்களை செய்கிறாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. அமைதியாக தேவனிடத்தில் அந்த காரியத்தை ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்தும் போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அடுத்ததாக யாக்கோபு 5:12 விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அநேக நேரம் நாம் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணி தீர்ப்பிடுகிறோம். அதே சமயத்தில் நாம் சொன்ன வார்த்தைகளை பிறர் நம்ப வேண்டும் என்பதற்காக சத்தியம் பண்ணுகிறோம். சத்தியம் பண்ணுவது சரியா? நம்ம சில நேரம் சில இடத்துல பேசும்போது நம்ம சொல்கிறோம், என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரில் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லி நாம் சத்தியம் பண்ணுகிறோம். நாம் உறுதியாக சொல்லுவதை மெய்யாகவே சொல்லுகிறோம் என்று சொல்லி சத்தியம் பண்ணி பல காரியங்களை நாம் செய்கிறோம். அது சரியா என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் பண்ணாதிருங்கள். அப்புறம் என்ன செய்யணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உண்மையை பேசும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் எதையும் மறைக்க முடியாது. நம்ம பேசுகிற பேச்சை வைத்து ஆண்டவர் நம்மை பார்ப்பதில்லை. நம்முடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் உண்மையை பேசும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். நான் இங்கே சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், தெரிந்திருக்கிற உண்மையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. எந்த இடத்துல எதை பேச வேண்டுமோ அதை சரியாக பேச வேண்டும், அது போதுமானது. எபேசியர் 4 அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்கள், நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டவர்கள். மறந்து போகாதீங்க, அங்கே பொய்க்கு வேலையே இல்லை, மெய்யை தான் பேசணும். இப்போ நம்முடைய சரீரத்தில் பலவிதமான அவயவங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியும். கண், காது, மூக்கு, கை, கால், இது ஒன்றுக்கொன்று விரோதமாய் அங்கே செயல்படுவது இல்லை, தவறானதை கொடுப்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. அங்கே இணைந்து செயல்படுகிறது, ஒன்றை ஒன்று அறிந்திருக்கிறது. தனி மனிதர்களாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் மெய்யான காரியங்களை உள்ளபடி பேச வேண்டும். ஏனென்று சொன்னால், அங்கே தொடர்ந்து பார்க்கும்போது நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர், அவருடைய வார்த்தைகள் சத்தியமானது, அவருடைய வார்த்தைகள் மாறாதது. அவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார், அந்த வாக்கை அவர் செய்கிறார். எபிரேயர் 6 அதிகாரத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 6 அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களிலே நம்ம வாசிக்கிறது என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது
ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. சில நேரத்தில் ஆணையிடும்போது அது சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு கட்டுகிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தேவன் யார் பேரிலும் சத்தியம் பண்ணவில்லை. அவரை விட மேலானவர் ஒருவருமே இல்லை. அவர் சத்தியமுள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனைப் போல நம்முடைய வார்த்தைகளை நாம் சரியாக பேச வேண்டும். நாம் மனிதர்கள், தேவன் அல்ல. நாம் அவருக்கு சமமாய் இல்லை. அவரை போல சத்தியத்தை சில நேரத்தில் பேச முடியாது. சில நேரத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகளை மீறி விடுகிறோம், தவறானதை பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நான் சொல்கிற சில காரியங்களை மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சத்தியமாக உறுதியாக அவங்க பேரில் இவங்க பேரில் சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறத ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அவருடைய பிள்ளைகள் அவரை போல சத்தியமான காரியங்களை சத்தியமாக பேச வேண்டும். உண்மையை பேச வேண்டும். உபாகமம் 28:9 என்னத்தை நம்ம பார்க்கிறோம்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆண்டவர் நம்மை பற்றி என்ன ஆணையிட்டிருக்கிறார்? பரிசுத்த ஜனம். அதனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த ஆணையிடுதலை குறித்து பேசுகிறார், சத்தியம் பண்ணுவதை குறித்து பேசுகிறார். இதைத்தான் யாக்கோபு இந்த இடத்துல சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, மத்தேயு 5:33 அன்றியும் பொய்யா ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும்போது பரலோகத்தை வைத்து, பூமியை வைத்து, எருசலேமை வைத்து, உன் தலையை வைத்து எந்த சத்தியமும் பண்ண வேண்டாம், ஆணையிடவும் வேண்டாம், உள்ளதை உள்ளதென்று சொல்லு. ஒருவேளை அப்படி சொல்லாமல் போனால் அது தீமையாக காணப்படும். இங்கே வாசிக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதை உள்ளதென்று சொல்லும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சில பிரச்சனைகளை நாம் சந்தித்தாலும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆனால் மாற்றி கூறும்போது, உண்மையைப் போல திரித்து கூறும்போது அதற்கான தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். இப்போது நான் முன்னாடி சொன்ன அந்த காரியத்தையும் இப்போ சொன்ன காரியத்தையும் கொஞ்சம் இணைத்து சொல்ல விரும்புகிறேன். பிறரை குறித்து பிராது சொல்லுகிறோம், பேசுகிறோம். சில நேரத்தில் கான்டெக்ஸ்ட்டை விட்டு பேசுகிறோம். பிறர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் சொன்ன பின்னணியிலிருந்து நாம் சொல்லுவதே கிடையாது. நமக்கு தேவையானதை உருவிக்கொள்கிறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாகமத்திலிருந்து சிலர் பேசும்போது தங்களுக்கு வசதியாக சில வார்த்தைகளை, வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்குவாங்க. மேலேயும் பார்க்க மாட்டாங்க, கீழேயும் பார்க்க மாட்டாங்க. என்ன சூழலிலே அந்த வசனம் சொல்லப்பட்டது என்பதை அவர்கள் தெளிவாக விளக்கி சொல்ல மாட்டார்கள். மாறாக தங்களுடைய கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக அந்த வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சில காரியங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம், அநேகர் பேசுகிறத நம்ம கேட்குறோம். அதே போல் நாமும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பிறருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில காரியங்களை, தவறுகளை அல்லது நமக்கு பிடிக்காத காரியங்களை வைத்துக்கொண்டு சில காரியங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு வசதியாக திரித்து கூறுகிறோம். அதை
தேவன் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை. சில நேரத்தில் நம்மை நல்லவர்களாக காண்பிக்க அங்கே என்ன செய்கிறோம் என்று சொன்னால் சத்தியம் பண்ணுகிறோம், தவறான காரியங்களை பிறரிடத்தில் பரப்புகிறோம், புரணி பேசுகிறோம், தீமைகளை அங்கே மற்றவர்களிடத்தில் கொண்டு போகிறோம். இது முற்றிலும் தவறு. சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் பேசுவதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் 2 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கான தீர்ப்பு இருக்கிறது. தீர்ப்புக்கு நாம் தப்ப முடியாது. நாம் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் செய்த கிரியைகளுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவன் இந்த பூமியிலேயே நாம் செய்த எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். அவனுடைய தீர்ப்புக்கு ஏற்ற விதமாக, பேச்சுக்கு ஏற்ற விதமாக அங்கே தீர்ப்பிடுகிறதை நாம் நம்மை சுற்றி காண முடியும். என்னுடைய வாழ்க்கையில் கூட சிலர் அங்கே பேசின காரியங்கள் உண்டு, விரோதமாய் பேசின காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் கேட்கும்போது, பார்க்கும்போது, அதையெல்லாம் கேள்விப்படும்போது மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் போராட வேண்டிய அவசியமில்லை. நாம் அவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறதை நம்ம கண்ணார பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் போராட வேண்டாம், எதிர்த்து பேச வேண்டாம், உண்மையை திரித்து கூற வேண்டாம். தேவனுடைய நாம மகிமைக்காக உள்ளதை உள்ளதென்று சொல்லி அமைதியாக நாம் இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். தொடர்ந்து நாம் இந்த பகுதியில் வாசிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஜெபத்தை குறித்து யாக்கோபு அங்கே இறுதியாக சொல்லி முடிக்கிறார். ஜெபத்தை குறித்தும் அதோடு கூட ஜெபத்தினால் வருகிற பலன்களை குறித்தும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதல் அவர் தொடர்ந்து பேசுகிறார். இங்கே வாஸ்தவம் சொன்னால் யாக்கோபு 5:13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். ஒருவன் துன்பப்படும்போது நம்முடைய எண்ணம் என்ன? ஒருவர் வேதனைப்படும்போது நம்முடைய எண்ணம் என்ன? நாம் என்ன நினைக்கிறோம்? அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? அல்லாவிட்டால் அவருக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும், அவர் செய்கிற சேட்டைகளுக்கு, அவர் பேசுகிற பேசுக்கு, அவர் செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் இதோட அதிகமாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாமல் மனசுக்குள்ளே நினைக்கிறோம். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருத்தவங்க துன்பப்படுறதை நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு ஜெபத்தினாலே உதவி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கிறோம். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். துன்பப்பட்டால் சில நேரத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு சந்தோஷம் வந்துடுது. அதே சமயத்தில் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு கஷ்டம் வந்துடுது. அவன் எப்படி ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி அவன் சந்தோஷமாக இருக்க முடியும்? அவன் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான்? அவனால் இப்படி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அங்கே பொறாமையும் சில விதமான எண்ணங்களும் நமக்குள்ளே ஓடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவருடைய மகிழ்ச்சியில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும். துக்கப்படும்போது அவரோடு கூட சேர்ந்து துக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல துன்பப்படும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. அதே சமயத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர்களோடு கூட சேர்ந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், பாட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. இந்த இடத்துல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதும்போது அந்த காலத்தில் உபத்திரவங்களையும் துன்பங்களையும் சகித்து கொண்டிருந்த அநேக விசுவாசிகள் இருந்தார்கள். தேவனுக்காக நிற்கிற இந்த விஷயத்தில் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களை நினைக்கும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்காக நிற்பதிலே உபத்திரவங்கள் துன்பங்களை சகிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவருடைய உபத்திரவத்திலிருந்து அவர்கள் மீளுவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அங்கே தனிப்பட்ட நிலையில் ஜெபிக்க சொல்லுகிறார், சபையின் மூப்பர்களை கூப்பிட்டு ஜெபிக்க சொல்லுகிறார், சபையாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதையும் அங்கே குறிப்பாக கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால்,
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அங்கே சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் ஆலோசனை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களோடு பாடி அவ்விதமாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். துன்பம் வரும்போது நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, அதிலே பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்காகவும் உடன் சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்கள் படுகிற கஷ்டத்தில் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய ஊழியமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த இடத்துல சில விசுவாசிகள் அங்கே வியாதிப்பட்டு காணப்படுகிறார்கள். ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் துன்பம், இதற்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அதே சமயத்தில் வியாதி உள்ள விசுவாசிகளும் இருக்கிறார்கள். வியாதி உள்ள விசுவாசிகள் அதை குறித்து அவர் பேசும்போது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது வியாதி எதனாலே வருகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். வியாதி பல காரணங்கள் இருக்கலாம். இங்கே அப்படிப்பட்ட வியாதி உடைய ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும்? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும். அதே சமயத்தில் வியாதி ஏன் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் செய்த பாவத்தினாலே. எல்லா வியாதியும் பாவத்தினாலே வருவது கிடையாது. அதே சமயத்தில் சில வியாதிகள் பாவத்தினாலே வருகிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அப்படி நாம் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாது இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? சபையின் மூப்பர்களை வரவழைத்து அந்த மூப்பர்கள் அவரை உற்சாகப்படுத்தி அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வியாதி ஆவிக்குரிய வியாதி என்று சொல்லலாம், பாவத்தினாலே வந்த வியாதி என்று சொல்லலாம். அப்படி பலவீனப்படும் போது அங்கே சேர்ந்து ஜெபிக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த இடத்துல சபையின் மூப்பர்கள் என்று சொன்னால் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சகோதரன் பாவம் செய்து குற்றம் செய்து அவன் பலவீனப்படும்போது மூப்பர்கள், விசுவாசத்தில் பலமுள்ள மூப்பர்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறது ஒரு காரியம். இன்றைக்கு இந்த வசனத்தை வைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் தவறு என்று சொல்லவில்லை. எண்ணெய் தான் பூசி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது, அதாவது நம்ம யார் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். யார் இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணினார், யார் இந்த எண்ணெயை கொடுத்தது என்பது முக்கியம் அல்ல. நாம் யார் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் மேலேயா, கொடுக்கப்பட்ட எண்ணெயின் மேலே? இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு விசுவாசி பாவத்தினாலே பலவீனப்பட்டிருக்கும் போது சபையார் மூப்பர்கள் சேர்ந்து அங்கே எண்ணெய் பூசி ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவனை எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் விசுவாசத்தோடு கூட உடன் சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்வார் என்பது உண்மை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை எனக்காக இந்த காரியத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லலாம். எது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபிக்க சொல்வதற்கு முன்பதாக யோசித்து பாருங்கள். ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில்,
எதனாலே இப்படி நடந்தது என்பதை சரியாக யோசித்து அதை தெளிவுபடுத்திவிட்டு பின்பதாக நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். வியாதிகள் சில நேரத்தில் பாவத்தினாலும் வரக்கூடும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும்போது ஆண்டவர் அங்கே மன்னிக்கிறார். ஒரு சகோதரனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பது எதற்கு என்று சொன்னால், அவன் தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட வேண்டும். அப்போதுதான் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். அவ்விதமாக பாவத்தை அறிக்கை செய்யும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நாம் தேவனுக்கு உண்பதாக நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டும். வியாதிப்படும்போது நான் சொன்னேன் ஏற்கனவே, எல்லா வியாதியும் பாவத்தினாலே வருவதல்ல. ஆனால் சில வியாதிகள் பாவத்தினாலே வருகிறது, நீடிக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு உண்பதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது, குறைவுகளை குற்றங்களை ஒத்துக்கொள்ளும்போது தேவன் நமக்கு இறங்கி நம்மை படுக்கையிலிருந்து எழுப்புவார், நல்ல சுகத்தை தருவார். 1 யோவான் 1:9 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், மன்னித்தார், மன்னிக்கிறவர், மன்னிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் குற்றம் இல்லாதவர்களாக வாழ முடியாது. நாம் பாவ சரீரத்தில் இருக்கிறோம், தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனால் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு அறிக்கையிடும்போது, சபையாக ஜெபிக்கும்போது, சபை மூப்பர்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை குறித்து இந்த நாளில் யோசித்து பாருங்கள். மற்றவர்களை பிராது சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற காரியம் ஏதாவது உங்களிடத்தில் இருக்கா? யோசித்து பாருங்கள். அப்புறம் என்ன பார்த்தோம்னா, நம்மை நாமே உறுதிப்படுத்துவதற்காக சில நேரத்தில் சத்தியம் பண்ணுகிற காரியம் தேவையில்லை. உள்ளதை உள்ளதாக நாம் பேசுகிறோமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவேளை வியாதியோடு கூட இருக்கலாம். உங்களுடைய வியாதியை தேவன் மாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த யாக்கோபு நிருபத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக நாங்கள் பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் போராடாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் விசுவாசத்தோடு எங்களுடைய நிலையிலே நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்தள்ளோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளதை உள்ளபடி பேச நீர் விரும்புகிறீர். உம்மை விசுவாசித்து நாங்கள் எங்களுடைய வார்த்தைகள் சரியாய் காணப்பட, சரியானதை பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில் பல பலவீனங்களோடு இருப்பார்களாமா, அந்த பலவீனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும். ஒருவேளை அந்த பலவீனம் எதனாலே வந்தது, அந்த வியாதி எதனால் வந்தது என்பதை அவர்கள் யோசித்து பார்த்து ஆண்டவரை உம்மிடத்தில் திரும்புவதற்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இதுவரை எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தீர்கள். தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். இதை குறித்து அதிகம் அறிய கீழே உள்ள தொலைபேசி எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்கு ஆலோசனை கூறவும் நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். இதேபோல் ஒரு நாளிலே மீண்டுமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.